ஹலோ மகளே, இன்றைக்கி ஒரு பாலக் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கட் கீரை அளவுக்கு சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாத்தூளும் போடப்போகிறோம், அதனால ஒரு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. பொட்டுக்கடலை சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு பட்டரில் கொஞ்சோண்டு பன்னீரை போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு மசாலா போடணும். பன்னீர் பட்டர் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா அது பச்சை வாசம் போன உடனே எண்ணெயில் அதுக்கப்புறம் ஆச்ச பேஸ்ட்லாம் போட்டு எண்ணெய் தெரிஞ்ச அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பன்னீரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்